அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்தடுத்து நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றத்தின் காரணமாக மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின தகவலை தாங்க இன்னைக்கு வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேயர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த காலகட்டத்தில் அமாவாசை தினத்தன்று நிகழ இருக்கக்கூடிய நவக்கிரக மாற்றம் அனைத்து ராசிக்காரர்கள் மத்தியிலையுமே மிகப்பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கிறதுங்க. அதிலும் மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த நேரம் அப்படிங்கிறது ஒரு கலவையான நிலைகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில் அமைய பெற்றிருக்கிறது. இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சில பல விஷயங்களில் எதிர்பார்ப்புகளில் சிறு சிக்கல்களை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும். அதிலும் ஆரோக்கியம் ரீதியாக ரொம்பவே சிரமப்படுவீங்க. மருத்துவ செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருப்பது முக்கியமான ஒன்றுங்க. அதே நேரம் எதிர்காலம் பற்றிய கவலை இந்த காலகட்டத்தில் அதிகரிக்க செய்யலாம். பிள்ளைகளுடைய நலனில் கூடுதல் அக்கறையையும் செலுத்துவீங்க. படிப்பு விஷயமா எடுக்கக்கூடிய முடிவுகள்லையும் சரி முயற்சிகள்லையும் சரி தங்களுக்கு சாதகமான நிலைகள் உருவாக வாய்ப்புகள் இருக்கிறது. இந்த நேரத்தில் வெளியூர் வெளிவட்டார பழக்க வழக்கங்கள் சாதகமாக இருந்தாலும் வெளியூரில் இருந்து வரக்கூடிய தகவல்கள் கொஞ்சம் தாமதமாக வந்தாலும் தங்களுக்கு ஓரளவுக்கு நல்ல செய்தியை தருவதாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாங்க. அதே நேரம் இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தாராளமாக செலவிட்டு மகிழக்கூடிய ஒரு அற்புதமான காலம். ஆன்மீக ஈடுபாடு அதிகரிக்க செய்வீங்க. பக்கத்தில் உள்ளவர்களால் ஏற்பட்ட சிக்கல்கள் அனைத்துமே அகலும். உத்தியோக உயர்வுகள் உண்டுங்க. எடுத்த காரியத்தை எளிதில் முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்கும் அப்படின்னே கூட சொல்லலாம். பாதையை நோக்கி, அதாவது தொழில் முன்னேற்ற பாதையை நோக்கி செல்லுங்க. வருமான அதிகரிப்பிற்கு வழியமைத்து கொள்வீர்கள் அப்படின்னு சொல்லலாம். மனக்குழப்பம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலம்ன்றதுனால கொஞ்சம் கவனமாகவும் இருக்க பாருங்க. உத்தியோகத்தில் உடன் பணிபுரிபவர்களால் இடர்பாடுகள் ஏற்படலாம். ஆரோக்கிய தொல்லையும் அதிகரிக்கலாம். நினைத்தது நிறைவேறக்கூடிய ஒரு காலகட்டம். தனவரவு திருப்தி தர வகையில் இருக்கும். அரசியல்வாதிகளால் அனுகூலங்கள் கிடைக்க பெறலாம். உத்தியோகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கவும் செய்யும். முயற்சிகளில் வெற்றி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. நீங்கள் இந்த நேரத்தில் சில நேரங்களில் உற்சாகத்துடன் பணிபுரியவும் ஆரம்பிச்சிடுவீங்க. வரவு அப்படிங்கிறது திருப்திகரமாகவே இருக்குங்க. உத்தியோகத்தில் கூடுதல் பொறுப்புகள் உங்களுக்கு ஏற்படலாம், இல்லை கொடுக்கப்படலாம். அதன் காரணமாக கொஞ்சம் வேலை பலுவும் அதிகரிக்க செய்யும். புதிய முயற்சிகள் உங்களுக்கு வெற்றி கிடைக்குங்க. நாகரிக பொருட்களை வாங்குறதுல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. குடும்ப பிரச்சனைகள் ஒரு நல்ல முடிவுக்கு வந்துடும். செல்வ நிலை உயரக்கூடிய ஒரு காலகட்டம். புனித பயணங்களை மேற்கொள்வீங்க. பொது வாழ்க்கையில் புகழ் அதிகரிக்கவும் செய்யும். இல்லத்தில் சுபகாரியம் நடைபெறுவதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்கிறது. உள்ள மகிழக்கூடிய ஒரு காலகட்டங்க. உடன் இருப்பவர்களின் உதவி கிடைக்க பெறுவீங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி எடுத்த முயற்சிகள் வெற்றியை தரும். ஆடை ஆபரண சேர்க்கை உருவாக செய்யும். ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். அக்கம் பக்கத்து வீட்டாரின் பகை மாறுங்க. கடன் பிரச்சனைகளையும் நீங்க சமாளிப்பீங்க. வசதிகள் பெருகக்கூடிய ஒரு காலகட்டம். தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் சேரலாம். உத்தியோகத்தில் அதிகாரிகளின் அன்புக்கு பாத்திரமாவீங்க. யோசித்து செயல்பட வேண்டிய ஒரு காலகட்டமாகவும் இருக்க பெறும். வரவை காட்டிலும் செலவுகள் அதிகரிக்கவும் செய்யலாம். ஆரோக்கிய தொல்லை அதிகரிக்க செய்யுங்க. உத்தியோகத்தில் வீண் படிகளும் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக இருப்பதும் முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் தொட்டது துளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாகவே இருக்க பெறுங்க. குடும்ப வாழ்க்கையில் நீண்ட நாள் நீடித்த பிரச்சனைகள் அனைத்துமே தீர காண்பீங்க. வேலைகளை எதிர்பார்த்த பலன்களும் கிடைக்க பெறுவீங்க. புதிய வாய்ப்புகள் உருவாகும். வீடு வாகனம் வாங்கக்கூடிய கனவு நினைவாகும். முதலீடுகளில் பல மடங்கு வருமானம் கிடைக்க பெறுவீங்க. கூடுதலாக பங்குச்சந்தை அப்படி இல்லைனா லாட்டரி வாயிலாக கூடுதல் பணவரவு உண்டாகக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் தொழிலில் முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகள் அதிகரிக்கவும் செய்யலாம். புதிய தொழில் தொடங்குவதற்கும் வெளிநாட்டு ஒப்பந்தங்களை பெறுவதற்கும் சாதகமாகும். சகோதரர்களுடன் இணைந்து செய்கிற தொழில் சர்வதேச அளவில் விரிவடையும்.
பெற்றோர் ஆதரவு தொழில் வளர்ச்சியில் உறுதுணையாகவே இருக்கும். உடல் நலத்திலையும் மேம்பாடு காணப்படும் அப்படின்னு சொல்லலாம். அதே நேரம் இந்த காலகட்டத்தில் நிதி நிலையிலையும் வருமானத்திலையும் வலிமை அதிகரிக்க செய்யலாம். குடும்பத்திற்காக ஆடம்பர பொருட்கள் வாங்கக்கூடிய எண்ணம் உயருங்க. தொழில் வாழ்க்கையில் புதிய மாற்றங்களும் நிகழலாம். எதிர்பார்த்ததை விட அதிக வருமானமும் கிடைக்கப்பெறுவீங்க. மாணவர்கள் வெளிநாடு சென்று உயர்கல்வி கற்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் வீட்டில் வலுவான பலன்கள் கிடைக்கப்பெறுவீங்க. இதனால் தொழிலில் மன வாழ்க்கையில் எதிர்பாராத முன்னேற்றம் கிடைக்கும். வருமானம் இரட்டிப்பு ஆகும். புதிய சொத்து மற்றும் வாகனத்தை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கப்பெறுகிறது. காதல் வாழ்க்கையிலையும் நல்ல முடிவுகள் காணப்படும். பெற்றோர் ஒப்புதலுடன் திருமணம் நடைபெற வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. அதே நேரம் ஆதாயங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்க. கடன்கள் தீர்ந்து பொருளாதாரம் வலுவடையும். பணி நிமித்தமாக பணிபுரியும் நபர்கள் பதவி உயர்வு மற்றும் ஊதிய உயர்வு பெறுவாங்க. அரசியல் செல்வாக்கு கொண்ட நண்பர்களின் உதவி பெரிய அரசு ஒப்பந்தங்களை வெல்லும் வாய்ப்பையும் திறக்கும். குடும்பத்தில் மகிழ்ச்சி நிறைந்த நிகழ்வுகள் தொடரலாம். குழந்தைகள் வழியே நல்ல செய்திகளையும் கிடைக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி சார்பில்லாத சமரசம் இல்லாத செய்திகள் தங்களுடைய உள்ளங்கைகளில் உடனுக்குடன் செய்திகள் கிடைக்க பெறுவதற்குண்டான நல்ல செய்திகள் கிடைப்பதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கு. வெளியூர்ல இருந்தோ வெளிநாட்டில் இருந்தோ இல்லை எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த செய்திகள் உங்களுக்கு சமரசமோடு நல்ல செய்திகளாகவே சேருவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகபட்சமாகவே தென்படுகிறது அப்படின்னே சொல்லலாம். பணியிடத்துல ஒரு புதிய திட்டத்தை தொடங்குவீங்க. இது தங்களுடைய நற்பெயரை மேம்படுத்தும். நிதி ரீதியாக இந்த காலம் மிதமானதாகவே இருக்கும். ஆனால் கடன் வாங்குவதை தவிர்த்து கொள்ளுங்க. குடும்ப சூழலில் அமைதி இருக்கும். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும். அதே போல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம். பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பின் பலன்களை பெறுவீங்க. ஒரு பெரிய வாய்ப்பு கிடைக்கப்பெறுவீங்க. நிதி பார்வையில் சாதகமாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். முதலீடுகள் சார்ந்த விஷயங்கள்ல நல்ல லாபம் இருக்கப்பெறுவீங்க. அதே மாதிரி முதலீட்டிற்கு இது ஒரு நல்ல காலம் அப்படின்னு சொல்லலாம். குடும்ப வாழ்க்கையில் நல்லிணக்கம் இருக்குங்க. ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலை பளு அதிகரிக்கவும் செய்யலாம். அதே நேரத்தில் வெற்றிக்கான புதிய கதவுகளும் திறக்குங்க. நிதி ரீதியாக நிலைமை நன்றாகவே இருக்கும். ஆனால் தேவையற்ற செலவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். நீங்கள் பழைய நண்பர்களை சந்திக்கலாம். சில சமயங்களில் சோர்வாகவும் உடல்நலம் பலவீனமாகவும் உணர்வீங்க. ஓய்வில் சற்று கவனத்தை செலுத்த பாருங்க. அதே மாதிரி வேலைக்கும் தனிப்பட்ட வாழ்க்கைக்கும் இடையில சமநிலையை ஏற்படுத்த முயற்சிகளை மேற்கொள்வீங்க. அதே போல பணியிடத்துல நேர்மறையான மாற்றங்கள் ஏற்படும். சக ஊழியர்களிடமிருந்து தங்களுக்கு ஆதரவும் கிடைக்கப்பெறுவீங்க. நிதி ரீதியாக இந்த காலம் சுமாராக இருக்கும். பயணங்கள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம். புதிய திட்டங்களில் மும்முரமாக இருப்பீங்க. வேலையில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புகளும் இருக்கப்பெறுகிறது. இடமாற்றமும் ஏற்படலாம். வருமானம் அதிகரிக்கும். ஆனால் செலவுகளும் அதே விகிதத்தில் அதிகரிக்க செய்யும். குடும்ப வாழ்க்கையில் அமைதி நிலவும். துணையிடம் இருந்து ஆதரவு கிடைக்கப்பெறுவீங்க. பழைய உறவுகள் மீண்டும் புத்துயிர் பெறுவாங்க. அதே போல தன்னம்பிக்கை மற்றும் ஊக்கம் அதிகரிக்க செய்யுங்க. பணியிடத்தில் தங்களுடைய கடின உழைப்பு பாராட்டப்படலாம். மாணவர்களுக்கு நேரம் சாதகமாகவே இருக்கும். நிதி ரீதியாக நேரம் நன்றாகவே இருக்கும். முதலீட்டில் இருந்து நீங்கள் நன்மைகளை பெறுவீங்க. குடும்ப உறவுகள் வலுவாகவே இருக்கும். வீட்டில் சில சுப நிகழ்வுகள் நடைபெறலாம். ஆரோக்கியமும் நன்றாகவே இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ஸ்திரத்தன்மை மற்றும் வெற்றி கிடைக்கப்பெறுவீங்க. மூத்த நபர்களிடமிருந்து வழிகாட்டுதல் தங்களுக்கு கிடைக்குங்க. பணம் தொடர்பான விஷயங்கள்ல சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. குறிப்பாக கடன் கொடுப்பதையோ அல்லது பணம் வாங்குவதையோ தவிர்த்து கொள்ளுங்க. குடும்பத்துடன் நேரத்தை செலவிட தங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கப்பெறும். ஆரோக்கியம் சாதாரணமாகவே இருக்கும். மனதளவில் சுறுசுறுப்பாகவும் புதிய யோசனைகளை பற்றி உற்சாகமாகவும் செயல்படுவீங்க. பணியிடத்தில் தங்கள் ஆலோசனைகள் மதிக்கப்படலாம்.
குழந்தைகளால் மகிழ்ச்சி தரக்கூடிய சம்பவங்கள் நிகழப்பெறுங்க. நண்பர்களும் அனுகூலமாகவே இருப்பாங்க. அவர்களிடம் எதிர்பார்த்த உதவிகள் கிடைக்கப்பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் செல்வாக்கு அதிகரிக்கும், தெய்வ பக்தியும் அதிகரிக்கும். எடுத்த செயலை வெற்றிகரமாகவே முடிச்சிடுவீங்க. பணப்புழக்கம் அதிகரிக்கவும் செய்யலாம். குடும்பத்தில் உறவினர்களிடையே இருந்த கருத்து வேறுபாடு நீங்கி சுமூகமான சூழ்நிலை உண்டாக பெறுவீங்க. வெளிவட்டாரத்தில் மதிப்பு மரியாதை அதிகரிக்கும். சிலருக்கு புதிய வீடு வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்க பெறுகிறது. அதே நேரம் குடும்ப பெரியவர்களால் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நண்பர்கள் உதவிகரமாகவே இருப்பாங்க. புதிய ஆடை ஆபரணங்களினுடைய சேர்க்கை இருக்கப்பெறுகிறதுங்க. ஆண்களுக்கு பெண்களாலும் பெண்களுக்கு ஆண்களாலும் நன்மைகள் உருவாகலாம். சிலருக்கு புண்ணிய தலங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் உடல் நலனில் கவனம் தேவைப்படுது. தாயாருடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படக்கூடுங்க. அவருடைய உடல் ஆரோக்கியமும் சிறிய அளவில் பாதிக்கப்பட்டு உடனே சரியாகிவிடும். தாய் வழி உறவினர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்ள பாருங்க. அலுவலகத்துல அதிக பணிச்சுமை ஏற்படுவதால் மனதில் சோர்வும் உடல் அசதியும் உண்டாகலாம். உயரதிகாரிகளிடம் அனுசரித்து போவது எதிர்காலத்திற்கு நல்லது. சிலருக்கு திடீர் இடமாற்றம் பணிமாற்றம் ஏற்படலாம். எதிர்பார்க்கக்கூடிய சலுகைகள் கிடைக்கிறதுல தடை தாமதங்களும் ஏற்படக்கூடும். தொழில் வியாபாரத்துல முன்னேற்றமான சூழ்நிலையே இருக்கிறதுங்க. உழைப்புக்கு ஏற்ற ஆதாயமும் கிடைக்கப்பெறுவீங்க. பங்குதாரர்களுடன் இணக்கமான சூழ்நிலை காணப்படுதுங்க.